ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? சண்டே அதுமா எங்கள் வீட்டில் சண்டைங்க. காலையிலேயே அண்ணனும் தம்பிக்கும் காலையில் எனக்கு தேவையானதை செஞ்சு கொடு அல்லது எனக்கு தேவையானதை செஞ்சு கொடு, இதே பிரச்சனை தாங்க எப்பயுமே. சரி போங்கடா என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு நிஷாந்துக்கு வந்து கொத்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டேன். சின்னவன் கேட்குறான் எனக்கு வந்து சிக்கன் வச்சு சூப் செஞ்சு கொடுங்க அப்படின்னா சரின்னு சூப்பை செஞ்சு முடித்த உடனே சொல்கிறான் பெரியவன் இதில் வந்து நூடுல்ஸை போடுங்க அப்படின்னா. சரி என்னமோ பண்ணுங்க, நூடுல்ஸை போட்டு ஒரு வழியாக ஆக்கிங்கடா அப்படின்ட்டு நான் நவுந்துட்டேங்க. உடனே அப்போ என்ன பண்ணால் கடாயில் அந்த சூப்பை தூக்கி உள்ளே ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து நூடுல்ஸை உள்ளே போட்டான். நூடுல்ஸை உள்ளே போட்டோடனே அது என்ன ஆகிப்போச்சுன்னா, அதாவது சிக்கன் சூப் நூடுல்ஸாக ஆகலைங்க, சிக்கன் நூடுல்ஸாக ஆகிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியாக மாறிடுச்சு. சூப்புனா நல்ல லிக்விடாக இருக்கும், கொஞ்சமாக தான் நூடுல்ஸ் போடணும். இவன் அதிகமாக நூடுல்ஸ் போட்டதுனால திக்காக மாறிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் சாப்பிட்டா டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. சரி 2 பேர்த்துக்கும் பாதி பாதியாக பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னா. சரி நான் அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சின்ன பையனுக்கு கொஞ்சம் வச்சுட்டேன். நான் இதில் எக்கு போட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு அப்பு சொல்ல, என்னமோ போட்டு சாப்பிடுங்கடா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், நிஷாந்திட்ட கொடுத்துட்டு பேசாமல் போய் உட்காந்துட்டேங்க. திடீர்னு பார்த்தா இவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லவும் ஓடி போய் 3/4 கிலோ நாட்டுக்கோழி கறி எடுத்துகிட்டு வந்திருந்தார். சூப்பராக குழம்பு வச்சிருமா அப்படின்னு சொன்னார். யாருங்க அப்படின்னு கேட்டதுக்கு மயிலப்பா தான் இன்றைக்கி வராரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, அடடா அப்பா வராரா அப்படின்ட்டு நானும் ஆசையாக குழம்பு வச்சேன். அப்பானா எங்கள் அப்பான்னு நினச்சிடாதீங்க, இவர் வந்து இவருடைய நண்பர், அந்த காலத்து நண்பர். ஆனால் அவ்வளோ பிரியம். நான் அவரை அப்பான்னு கூப்பிட்றதுனால என்னை மகளாகவே நினச்சிட்டாரு. எப்பயுமே மகளே மகளே அப்படின்னு ரொம்ப பிரியமாக பேசுவார். எத்தனை மணி ஆனாலும் என் மகளை பார்க்க நான் வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். வரும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். ஆனால் ஈவினிங் வருவார்னு பார்த்தா ஈவினிங்கும் வரவே இல்லை. கடைசியில் பார்த்தா 9:30க்கு தான் வந்திருந்தார். வந்ததுக்கப்புறம் அவருக்கு சாப்பாடு எடுத்து வச்சோம். நல்லா சாப்பிட்டாரு. சூப்பராக குழம்பு வச்சுருக்கு என் மக அப்படின்னு ரொம்ப பாராட்டி தள்ளிட்டார். எப்போவுமே நான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சா எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. சாப்பிட்றவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல இவ்வளோ பெரிய பசங்க இருக்காங்களா அப்படின்ட்டு பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு சில அட்வைஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு 10:15 இருக்கும் கிளம்பிட்டாங்க.